வெல்கம் ஜில்லியன் சினிமா. நான் தான் உங்கள் விஜய் டிகே பேசிடுறேன். இன்றைக்கி நம்ம ஜில்லியன் சினிமா ஷோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளைக்குமே ஒவ்வொரு படத்தை பற்றி பேசுகிறோம், ஒவ்வொரு ஷோலையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். சமீபத்தில் இப்போ சமீபம் கிடையாது, ஒரு பிப்ரவரி 22 மிஸ்டர் எக்ஸ் ஆர்யா நடித்த படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர்யாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்க போகிற ஒரு படம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான சம்பவங்களை வச்சு நிறைய எடுத்திருக்காங்க. அந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத நம்ம வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி யார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்தில் ஆர்யா நடிச்சிருக்கு. ஆர்யா கூட லீட் ரோல் யார் பண்ணிக்கிறாங்க? கௌதம் கார்த்திக், சரத்குமார், அப்புறம் மஞ்சு வாரியர், அப்புறம் அனகா, அதுல்யா, ரைசா, இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மனு ஆனந்த் டைரக்ட் பண்ணியிருக்காரு திபு மியூசிக்ல. இந்த படத்தை யார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அப்படி ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்ஸ் பிக்சர். லாஸ்ட்டாக லவர் பந்து படம் பார்த்துருப்பீங்க. அது நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட், ஒரு மைல்டாகவே ஏறி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம். அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டேரக்டர் மனு ஆனந்த் சொன்னால, டேரக்டர் மனு ஆனந்த் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு படம் எடுத்திருப்பார். பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர்னு சொல்லி விஷ்ணு விஷால் வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் எடுத்துருவோம். அந்த படமே நல்ல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அதுக்கப்புறமே சொல்லப்பட்ட படம் தான் இந்த படம். மிஸ்டர் எக்ஸ் ஆர்யா வச்சு பண்ணலான்னு சொல்லி அப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சு, அப்புறம் ஒத்துக்கிட்டு ப்ரொடக்ஷன்லாம் ரொம்ப காஸ்ட்லாம் பெருசாக இருக்குன்னு சொல்லி பிளான் பண்ணி அப்படி இப்படின்னு ஓடிடிலாம் நிறைய வந்தாலும் தேட்டர்ஸ் நம்பி மட்டுமே படம் இருக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு டேரக்டரில் இவருமே ஒருத்தர். ஸோ இந்த படம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னால், இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, உளவுத்துறை, நம்ம காவல்துறை, கப்பல் துறை, எல்லா வகையிலும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு துறை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலையுமே உள்ள சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் நம்ம சர்தார் படம் பார்த்துருப்பீங்க. சர்தார் படத்தில் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட உண்மையான லைஃப் என்ன, நார்மல் லைஃபோட ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கான ஒரு லைஃப் தான். சாதாரண மனிதர்கள் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்காக பண்ணுற தியாகங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. சில பேர் வெளியே தெரியாமலே இறந்தும் போயிடறாங்க, சில பேர் வெளியே தெரிஞ்சு. ஆனால் பெரிய பெரிய வெற்றிக்கு பின்னாடி அந்த மாதிரி உளவுத்துறையில் வேலை பார்க்குறவங்க, அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ், அவங்களோட முக்கிய பங்களிப்பு ஒரு 90% இருக்குது அப்படின்றத சில படங்கள் மூலமா நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உளவுத்துறையில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ், அவங்கள பேஸ் பண்ணி அவங்களோட லைஃப் மற்றும் அவங்களோட தியாகத்தை வச்சு ஒரு சில படம் வந்திருக்கு. ஸோ அதையும் பேஸ் பண்ணி இந்த படமும் வந்திருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் பாம், அது மாதிரி நியூக்ளியர் டிவைஸ்லாம் நிறைய நம்ம கேட்டிருப்போம். சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் சாதாரண மக்கள் இல்லை என்ன மாதிரியோ வச்சுக்கலாமே, நம்ம எல்லாருமே படத்தில் பார்த்து தெரிஞ்சுப்போம். நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் பாம் எப்படிலாம், நியூக்ளியர் டிவைஸ்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். ஏன்னா அதோட சக்தி வாய்ந்த ரொம்ப நாட்டுக்கோ உடலுக்கோ கிடையாது. சக்தி வாய்ந்தனா ரொம்ப அழிக்கக்கூடிய சக்தி, ரொம்ப அதிகமான விஷத்தன்மை வாய்ந்தது, வெடிச்சு பிளாஸ்ட் ஆகக்கூடியது அப்படிங்கிறத நியூக்ளியர் டிவைஸ், நியூக்ளியர் பாம் அது மாதிரி உள்ளது. அதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1965 பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு சீனாவுக்கு அப்போ வந்து பெரிய போர் அது மாதிரிலாம் நடந்துருந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போ உளவுத்துறை அதிகாரிகள் சேர்ந்து இமயமலையில் நந்தாமலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் வந்து 7 நியூக்ளியர் டிவைஸை எடுத்துகிட்டு போய் பாதுகாத்துருக்காங்க. அது தெரியாதனம் மிஸ் ஆயிடுச்சு. அது மிஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1977, கிட்டத்தட்ட 1965 மிஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 1977 ரவுண்டாக ஒரு 12 வருஷம் கழிச்சு அமெரிக்காவோட நியூஸ் பேப்பரில் இந்த விஷயம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி இந்தியாவில் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இமயமலை வைக்கிறதுக்கு. அங்கே வந்து 7 நியூக்ளியர் டிவைஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது அமெரிக்காவோட நியூஸ் பேப்பரில் 1977 வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஸோ அது இன்னமும் கண்டுபிடிக்கப்படலை, இன்னமும் மிஸ் ஆனதாகவே இருக்குது. இன்னும் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியலை. ஸோ அதை மையப்புள்ளியாகவும் வச்சு, பேஸாகவும் வச்சு தான் இந்த படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஹிட் எப்படி இருக்குது, இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு போக தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்யாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப படங்களுக்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்குறப்போம். லாஸ்ட்டாக ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த படங்களோட பேர்லாம் நம்ம யாருமே சொல்ல வேணாம். ஸோ அவர் நடித்த படங்கள்லாம் ஓரளவு ரொம்ப அடி வாங்கி, படம் அடி வாங்கி, ஸ்டோரி அடி வாங்கி போயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து ஓரளவு கம்பேக் கொடுக்கும் அப்படின்றது வந்து என்னோட எதிர்பார்ப்பும் சரி, நம்ம மக்களோட எதிர்பார்ப்பும் சரி. ஏன்னா அந்த பிப்ரவரி 22 டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டீசர் லான்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க யூடியூப்ல லிங்க்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ டீசர் ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்றது எதுக்காக சொல்கிறேன்னா, உண்மையான சம்பவத்தை வச்சு சொல்லியிருக்காங்க, உண்மையான விஷயங்களை வச்சு சொல்லியிருக்காங்க. உளவுத்துறை எந்த அளவில் கஷ்டப்பட்டுருக்கு, ஒரு நாட்டோட வெற்றிக்கு உளவுத்துறை எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்காங்க. நமக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ஒரு முதுகெலும்பு எவ்வளோ முக்கியமோ, ஒரு நாட்டோட சக்ஸஸுக்கு உளவுத்துறை ரொம்பவும் முக்கியம். அது இந்த படத்து மூலமா நம்ம மக்களுக்கு இன்னமும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஜில்லியன் சினிமா ஷோவில் உங்களை சந்திக்கும். நான் உங்கள் விஜய் டிகே.